எந்த ஒரு பெரிய வேலையும் ஆரம்பித்தாலும் அது இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இன்ன காசுன்னு கணக்கு போட்டோம்னா அது இன்னொரு இடத்துல தான் போய் நிற்கும். மேலும் மற்றொன்று பெரியவர்களை குறித்தவரை இது போரும்னு நினச்சிட்டு ஆரம்பிப்பா. ஆனால் கட்ட கட்ட அழகை பார்த்த உடனே இத்தையும் சேர்த்துருவோம் இத்தையும் சேர்த்துருவோம் இத்தையும் சேர்த்துருவோம். பெருமாள் கைங்கிறந்தானே, பெருமாள் இன்னும் கொஞ்சம் இருந்து அனுபவிக்கட்டும் என்கிற ஆசையிலே கையில் எப்படியும் தங்கள் கையில் இல்லை. இன்னொருத்தர் உதவி கட்ட போறார். பெரியோர்களுடைய திருவாக்குக்கு இன்னொருத்தர் பணிந்து கொடுக்கத்தான் போறார். அந்த ஆசையிலே மேன்மேலும் கட்டி இன்னைக்கு எவ்வளவு பெரிய கோபுரமாக அது சேவை சாதிக்கிறது. இங்க கூட்டம் இத்தனை பேர் இன்னைக்கு வந்து நடத்துறான்னு சொன்னா அந்த கோபுரம் ஒரு முக்கிய காரணம். எதுக்காக சொல்ல வந்தேன், எங்கெங்கேயோ சோழ மன்னவர்கள் கண் காணாதவர்களை பார்த்து நான் பார்த்தது உண்மை. ஆனா அந்த அளவு ஒரு பெரிய கைங்கரியத்தை இவா கட்டின இத்தனை பேர் கோபுரத்தை விட அந்த கோபுரம் பெரியது. மேலும் அது எத்தனையோ இன்னல்களுக்கு ஆளாகி எதிர்ப்பர்களுக்கு உருவாகி ஒரு நல்ல காரியம் பண்றதுன்னா எதிர்ப்பு வராமல் இருக்கவே இருக்காது. இவ்வளவு பெரிய கைங்கரியத்தை தனித்து செய்யறதுங்கிறது அது ரங்கநாதன் ரங்கநாச்சியார்